அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். அவனெல்லாம் நல்லா தானே வாழ்கிறான், கைகால் சலாமத்தோடு சுகமாக தானே இருக்கிறான், பள்ளிவாசலுக்கு தொலை வந்ததே இல்லை. இவனெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், வட்டி வாங்குகிறான், இவனெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறான், பெற்றோர்களை பராமரிப்பதில்லை, தாய் தந்தையை கவனிக்கிறதில்லை, இவனெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், ஹலாமான காரியங்களை செய்கிறான். நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நான் கஷ்டத்திலே இருக்கிறேன், நான் நல்ல அமல்கள் செய்கிறேன், நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படியான புலம்பல் வார்த்தைகள், இது போன்ற சந்தேகங்கள் நம்முடைய உள்ளத்திலே அடிக்கடி வருவதுண்டு. இந்த உலகத்திலே தவறு செய்பவர்கள், அநியாயம் செய்பவர்கள் சுகமாக வாழ்வதும், நல்லவர்கள் சிரமப்படுவதும் கண்கூடாக நாம் பார்க்குகின்ற நிகழ்வுகளிலே ஒன்று. இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது கூலியை தரக்கூடிய உலகம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம், நாம் செய்ததற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு இறைவன் நமக்கு தருவான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். நம் கண் முன்னால் பாவம் செய்பவர்கள் சுகமாக வாழ்வதை போல தெரிந்தாலும், அட்டூழியங்கள் புரிபவர்கள் சுகமாக வாழ்வதை போல தெரிந்தாலும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கிறது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டு தருகின்ற வழிகாட்டுதலாகும். ரப்பை, இறைவனை புரிந்து கொள்வோம், இன்பத்தோடு வாழ்வோம்.